அழகி. என் லைஃப்பில் ஏதோ ஒன்று முழுமை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அதை உங்ககிட்ட சொல்லி சந்தோஷமாக அவங்க கூட டான்ஸ் ஆடணும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி வித் யுவர் பெர்மிஷன் ஒரு கிஸ்ஸு. ஐயோ, இன்னும் இப்பெல்லாம் நடக்க போதும் தெரியுமே. ச்சே. எங்க இவரை காணோம்? குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட். என்ன என்னது இது? ஏ, இது கூட தெரியாதா? க்ரூமிங் கிட்பா. காலங்காத்தாலே வாயை கொடுத்து மாட்டிக்காதடி ரங்கம். தெரிஞ்ச மாதிரியே சமாளி. இது கூட வாங்க தெரியாது. கையில் என்னத்துக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டேனுங்க. ஓ, ஐ நோ. என் காலேஜ் டேஸில் என் க்ரஷ்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, மேடி உனக்கு பியர்டு தாண்டா ரொம்ப அழகுன்னு. எனக்கு தெரியும் உனக்கும் என் பியர்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸில் பார்ட்டிக்கு வராங்கல்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சவர மெஷினா? சரி, ஓகேங்க. இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம்தான். ஹேய், தேங்க்யூ ஸோ மச் டியர். ஆனா உன்ன கண்ணத்தை கிள்ளிடுறாரு. ரங்ஸ். ரங்கநாயின்ற ஒரு பேரை செல்லமா ரங்ஸ்ன்னு கூப்பிட்றேன். சரி, அந்த பேப்பர் எடுத்துட்டு வா. ஹேய், என்ன பண்ற? நீங்க தான் எங்க பேப்பர் கேட்டீங்க. ஷோ, நான் தான் ரொம்ப ஹியூமர் நினைச்சேன். ஆள் அதுக்கு மேல ஹியூமரா இருக்க. எதுவும் பூமருங்களா? போதும் என்ன கலாய்ச்சது. அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு மேலே வா. ஷோ, சொல்றது தெளிவாவே சொல்றது இல்ல. ச்சே, பூமரு கூமருன்ட்டு என்னத்தையாவது ஒன்று சொல்றது. ஏங்க, இந்தாங்க. உட்காந்து படி. படிக்கணுமா? ஐயோ, என்ன பண்ண காத்திருக்காச்சு தெரியலையே. சமாளிப்போம். என்னாச்சுமா? உட்காந்து படி. சரிங்க. ஐயோ முருகா, ஐயோ. என்ன பண்ற? நீங்க தானுங்க பேப்பர் படிக்க சொன்னீங்க. மேடம்க்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லணுமோ? உன் ஆஃபீஸில் உன் டீம்மேட்ஸ்லாம் ரொம்ப பாவம். எனக்கு ஹாட் நியூஸ் என்னன்னு தெளிவாக படித்து சொல்ல சொன்னேன். படிச்சு சொல்லு. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த செவிட்ட மிஷினையாவது மாட்டிட்டு வந்திருப்பேன். போச்சுடி ரங்கம், நீ மாட்டுன செத்த.
பார்க்குறாரு. மாட்டணும், அவ்வளோதான். வெரி குட். சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு உனக்கு தமிழ் பேப்பர் கம்ஃபர்டபுளாக இல்லை. கரெக்டா? ஆமா ரைட்? சொல்லு ரங்ஸ். ஆமாங்க. சூப்பர். இந்த காலத்தில் இப்படி இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ் தானே இப்போ யூனிவர்சல் லாங்குவேஜ். அதில் அப்டேட்டாக இருக்கிறது தப்பே இல்லையே. உன்னை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு ரங்ஸ். இந்தா வாசுதீர் இங்கிலீஷ் பேப்பர் படி. சாரி படிச்சுட்டு எனக்கும் சொல்லு. நீ ஃபாத்திமா பிபி மாதிரி நியூஸ் படிச்சுட்டே இருப்பியான். உன் வாய்ஸில் சேட் நியூஸ் கூட எனக்கு ஹாப்பி நியூஸாக கேட்குமா? நான் அதை கேட்டுக்கிட்டே ட்ரிம் பண்ணுவேனா? எப்படி? இந்தா. ஆத்தாடி, உள்ளூர் பேய்க்கு பயந்து வெளியூர் பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டவே. வாங்கி படி. என்னாச்சுமா? பேப்பர் வாங்கி படி. என்னாச்சு? அது எனக்கு. ஓ சாரி. நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. மாதவா, உனக்கு மேனஸ் இல்லடா. எப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாதா? ஆத்தா, மாரியாத்தா, காளியாத்தா, என்னை எப்படியாவது காப்பாத்தாத்தா. ஐயோ, இந்த ஃபோன் வேற. ஐயோ, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். என்னை கொண்டாந்து இப்படி இடியாப்ப சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரா? உனக்கு இருக்கியா ஒரு நாள்? மதுக்கடைகளை மூடுபவர்களுடன் தான் கூட்டணி என்று அறிவிக்க. ரங்ஸ், என்னம்மா யூடியூப்ல நியூஸ் வச்சு கொடுத்துட்ட? நீ பேப்பர் படிக்கலையா? எந்த காலத்துலங்க இருக்கீங்க நீங்க? ஏன், என்னாச்சு? நம்ம இப்ப இருக்கிறது 2024. இன்னுமா நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைம் வேஸ்ட் பண்றதுனால தான் நம்ம நாடு இன்னும் முன்னேறாமலேயே இருக்குங்க. ஒரு ஆராய்ச்சி அறிக்கை என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரே நேரத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்ட வேலை செஞ்சு நேரத்தை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துற நாடு தான் வல்லரசு நாடாகுமா. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நம்ம நாட்டை முன்னேற விட மாட்டீங்க போலியே. இது நான் விட மாட்டேனா? என்ன, எல்லாம் கரெக்டா தான் பேசியிருக்குமா? சமாளிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நேரத்தை ரொம்ப பார்த்து செலவு பண்ணணும். நேரத்தை வேஸ்ட் பண்றதும் தப்பு, வேஸ்ட் பண்ண வைக்கிறதும் துரோகம். நீங்க எனக்கு துரோகம் பண்ண பாக்குறீங்களா? ஐயோ அம்மாடி, நான் ஒரு காலத்துலயும் உனக்கு துரோகம் பண்ண நினைச்சதே இல்லை. அந்த நம்பிக்கையில தான் இப்போ நான் உங்களுக்கு நியூஸ் வச்சு கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. அப்பதான் நாடு வல்லரசாகும், நேரமும் மிச்சமாகும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாடு இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கா, இது எனக்கு தெரியாமே போச்சே. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க. யாரு படிச்சாலும் சோக செய்திய சோகமா தான் கேட்கணும், சந்தோஷமான செய்திய சந்தோஷமா தான் கேட்க முடியும். மாத்தி கேட்டீங்க, நியூஸ் கேட்கறதுக்கே பயன் இல்லை. இப்ப புரிஞ்சுதுங்களா? புரியுது மேடம், புரியுது. சார், உங்களுக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுன்னு இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஹலோ, யோ லூசு சார்,
ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்ல தெரியுங்களா? தப்பு தாங்கண்ணே, தப்பு தான். ஃபோன் எடுக்காம விட்டது தப்பு தான். பாரு யோன்லாம் போட்டு திட்டாத, வயசான ஆள் பாரு, சார்னு போட்டே திட்டு. நீ பாரு உங்களோட இன்னும் நிறைய எபிசோடு ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது, பார்த்து திட்டு. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல போங்க. அபசகுணமாக பேசாதம்மா. மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு படுத்திருப்பான், அசதியாக தூங்கியிருப்பான், ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினச்சேன். கிழிச்சாரு, காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, அதை ஏன் கேக்குறீங்க? ஐயோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் பாட்டுக்கு ஓடி வந்துட்டேனுங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஓ, டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு தூரம் போயிட்டாரா? டெஸ்ட் எல்லாம் எடுக்கலைங்க, அவர் யதார்த்தமா தான் கேட்டிருக்காரு. அவன் எப்படி வேணா கேட்கட்டும், நீ சாக்கு சொல்லிட்டு வந்தே இல்லை, அவன் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, அந்த பயம் எனக்கும் இருக்குதுங்க. யாம் இருக்க பயமே. ஃபோனே எடுக்காம பஞ்ச் டைலாக் எல்லாம் என்னத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, இப்போ நீ என்ன பண்றேன்னா ஏறி அடி. ஏறி அடிக்கணுமா? நான் என்ன சொல்றேனோ அதை பயப்படாம அப்படியே செய். என்னதுங்க? எல்லாம் வந்துருச்சுங்களா? எல்லாமே வந்துச்சு சார். அப்புறம் அந்த பருப்பு ஜாமான்லாம் பருப்பு இந்த இங்கே இருக்கு. சரிண்ணா. அப்புறம் இந்த மூடில் என்ன இருக்கு? என்ன சார்? என்னையா? சரி சரி சரி, பார்த்துக்கிறேன் நான். இப்போ எதுனா என்னது? அப்புறம் இதுல என்னதான் சார்? இது விட்டு போல இல்லைண்ணா? கரெக்டாக இருக்குல்ல? பார்த்துறேன் சார். சரி ஓகேண்ணா. என்னவா இருக்கும் சார்? மசாலா பாக்கெல்லாம் கீழே இருக்கு சார். ஐயோ, என்னது இது? ஒருவேளை 2 வேலை பார்க்க சொன்னதுக்கு ஆஃபீஸ் வேலைக்கும் போயிட்டு பொட்டி கடை எதுவும் வைக்க போகிறாங்களோ? மற்ற ஜாமான் ஈவினிங் போகிறேன் சார். ஓகேண்ணா. அண்ணா ஜிபே பண்ணிட்டேன். ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். என்ன ரன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? என்னதுங்க இதெல்லாம்? என்னதுங்க இதெல்லாமா? கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலையே பேபி நீ? சமைக்க ஒரு பொருள் கூட இல்லை, அதுக்கு தான் இதெல்லாம். அடுத்த ஆப்பு வாசல் வழியா வந்துருச்சு போலயே. ஐயோ, என்ன பேரஞ்ச மாதிரி அரண்டு போய் நிற்கிற? இல்லைங்க, நம்ம 2 பேருக்கு மாத்திரம் எதுக்கு இவ்வளோ மளிகை ஜாமான்னு யோசிக்கிறேன். அதுக்குள்ளே மறந்துட்டியா? ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கல்ல, அது உங்களுக்கு பார்ட்டி தர வேணாமா? அதுக்கு நீ சமைக்கணும்ல, அதுக்கு தான் அதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? செத்தடி ரங்கம். ரங்கம், இந்த பொருள்லாம் போதுமா இல்லை இன்னும் அதை வேணுமா? வேணுன்னா இப்பயே சொல்லிடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ரங்கம், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ரங்கம், இந்த பொருள் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பொருள் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏன் இப்படி நிக்கிற? இந்த பொருள் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? ரங்கம், ரங்கம், என்னாச்சு? இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா? நீ சொன்னாதான் ஏதாவது போய் வாங்கிட்டு வர முடியும். இல்ல போதும். இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. என்ன சமாளிக்க போறியா? சமைக்கங்க, சமைக்க. சும்மா விளையாடாத, அதெல்லாம் உனக்கு விஷயமே இல்லை. சரி நீ வேலையை ஆரம்பி, நான் போயிட்டு வரேன். இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கள்லாம் சொல்றது என்ன தெரியுமா? நோ, ரோட்டில் நிற்காம ஓரமாக போனேன். ரோட்டில் நிற்காம பாத்துக்கலாம்.